வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். கருவேப்பிலை இல்லாத சமையலே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம சமைக்கிற எல்லா டிஷ்ஷஸ்லையும் நம்ம கருவேப்பிலையை சேர்க்கிறோம். இதை சேர்க்கறதுக்கான காரணம் அதோட வாசனை, ஃப்ளேவர் மட்டும் இல்லைங்க. நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலும் அதோட கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற உணவு எளிதில் ஜீரணமாக கருவேப்பிலை உதவி செய்யுது. அதனால தான் நம்ம சமைக்கிற எல்லா டிஷ்ஷஸ்லையும் இந்த கருவேப்பிலையை சேர்க்கிறோம். ஆனா நம்மள பெரும்பாலானோர் சாப்பாடு சாப்பிடும்போது அதுல கருவேப்பிலை வந்தா அதை சாப்பிடாம ஒதுக்கி வச்சிடுவோம். அப்படி நம்ம சாப்பிடாம தூக்கி எறிகிற கருவேப்பிலையில என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். கருவேப்பிலையில மாவு சத்து, புரோட்டீன், நார் சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், அயன் மற்றும் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, சி, வைட்டமின் இ இப்படி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. கருவேப்பிலையில உள்ள அதிக அளவு இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் ஆசிட் சத்துக்கள் அனீமியா என்று சொல்லப்படும் இரத்த சோகை வராமல் தடுக்க உதவுது. இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் உதவுது. நம் உடலில் சேரும் கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி நல்ல கொழுப்புகளை அதிகரிக்க கருவேப்பிலை உதவி செய்து நம்ம உடல்ல இரத்த குழாயில இரத்த ஓட்டத்தை தடை செய்யும் வகையில இந்த கெட்ட கொழுப்புகள் படிவதுண்டு. கருவேப்பிலை அந்த கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவதால் நம் இருதயம் ரொம்ப வலுவாகவும் இருதய தசைகள் பாதுகாப்பாகவும் இருக்கிறது. இருதய நோய் வராமல் தடுக்கவும் கருவேப்பிலை உதவி செய்து. அதனால தினமும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைய உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் கருவேப்பிலையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் அதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்க உதவுது. வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது 20 கருவேப்பிலை இலையை அரைத்து 1 டம்ளர் மோரில் கலந்து குடித்தால் வயிற்றுப்போக்கு பிரச்சனை குணமாகும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கருவேப்பிலை ஒரு அருமருந்துனே சொல்லலாம். தினமும் 10 கருவேப்பிலை இலையை வெறும் வயிற்றில் நல்லா மென்னு சாப்பிட்டு நிறைய தண்ணீர் குடிக்கணும். இப்படி 30 நாள் ஃபாலோ பண்ணாலே போதும். சுகர் லெவல் 400-500க்கு மேல இருந்தா கூட ஒரே மாதத்துல சுகர் கண்ட்ரோல்ல வந்துடும். ஆனா நீங்க டயபெட்டிஸ்க்கு ரெகுலரா சாப்பிடுற மாத்திரைகளையும் கண்டினியூ பண்ணணும். அதை ஸ்டாப் பண்ண கூடாது. கருவேப்பிலையில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மூளையின் நியூரான்ஸை பாதுகாத்து ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுது. படிக்கும் குழந்தைகளுக்கு கருவேப்பிலையை அடிக்கடி கருவேப்பிலை சட்னியாகவோ துவையலாகவோ அல்லது கருவேப்பிலை பொடியை சாதத்தில் கலந்து அடிக்கடி சாப்பிட கொடுத்து வந்தால் அவர்களின் நினைவாற்றல் அதிகரிக்கும். சிறு வயதிலிருந்தே கருவேப்பிலையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் வயதான காலத்தில் வரும் அல்சீமர்ஸ் போன்ற ஞாபக மறதி நோய்கள் வராமல் தடுக்கலாம். கருவேப்பிலை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இதில் இருக்கும் வைட்டமின் ஏ பார்வை குறைபாடு வராமல் தடுக்க உதவுது மற்றும் வயதான காலத்தில் வரும் கேட்ராக்ட் அதாவது கண்ணில் புரை விழும் நோய் வராமலும் தடுக்க உதவுது. இதில் இருக்கும் வைட்டமின் சி கல்லீரலை பலப்படுத்துகிறது. கல்லீரலில் இருக்கும் செல்களை பாதுகாத்து கல்லீரலை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறது. மிக முக்கியமாக கருவேப்பிலை புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுகிறது. இதில் இருக்கும் பிளேவினாய்ட்ஸ் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்னே சொல்லலாம். முக்கியமா மார்பக புற்றுநோய் மற்றும் குடலில் ஏற்படும் புற்றுநோய்கள் வராமல் தடுக்க உதவி புரியுது. இன்டைஜஷன் ப்ராப்ளம் அதாவது செரிமான கோளாறு இருப்பவர்களுக்கு இந்த கருவேப்பிலை ஒரு நல்ல தீர்வுனே சொல்லலாம். இது செரிமான பிரச்சனையை சீர் செய்து ஜீரண உறுப்புகள் துரிதமாக செயல்பட உதவுகிறது. கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்னிங் சிக்னஸ் அதாவது காலை எழுந்தவுடன் ஏற்படக்கூடிய குமட்டல், சோம்பல் மற்றும் முதல் 3 மாதங்கள் பசியின்மை, வயிற்று பொறுமல், உணவு எதிகலிக்கிறது இந்த மாதிரி போன்ற தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். இதை சரி செய்ய கருவேப்பிலை பொடியை சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை நசுக்கி தண்ணீரில் போட்டு கொதிக்க விட்டு பின்பு அந்த நீரை வடிகட்டி கருவேப்பிலையை டீ மாதிரி போட்டு கருவேப்பிலை டீயும் கொடுக்கலாம். கருவேப்பிலை உடல் பருமனை குறைக்க உதவுகிறது. இதில் உள்ள நார் சத்து கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது. அதனால் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருவேப்பிலையை அடிக்கடி உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க,
முடி வளர்ச்சிக்கு கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு, முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லைங்க, இளநிறை, முடி உதிர்வது, டேண்ட்ரஃப் போன்ற பிரச்சனைகளுக்கும் நம்ம கருவேப்பிலையை பயன்படுத்தலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை அரைச்சி தலைமுடியில பேக் மாதிரி போட்டு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு பின்பு குளிக்கலாம். அல்லது கருவேப்பிலை இலைய தேங்காய் எண்ணெயோடு நல்லா சூடு பண்ணி அந்த எண்ணெயை ரெகுலரா நம்ம தலைக்கு தேய்ச்சி வரலாம். இந்த மாதிரி பண்ணா எந்த விதமான முடி பிரச்சனையா இருந்தாலும் அது சீக்கிரமாவே சரியாயிடும். தலைமுடிக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கின்னுக்கும் கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு எங்கேயாவது ஸ்கின்ல ரேஷஸோ அரிப்போ தேமலோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கருவேப்பிலைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி அப்ளை பண்ணலாம். அல்லது நமக்கு எங்கேயாச்சும் அடிபட்டு காயங்கள் ஏற்பட்டிருந்துச்சுன்னா அந்த காயங்கள்லயும் கருவேப்பிலைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி அப்ளை பண்ணலாம். கருவேப்பிலையில இருக்க ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் காயங்கள்ல எந்த இன்ஃபெக்ஷனும் ஏற்படாம தடுத்து காயங்களை சீக்கிரமா ஆற்ற உதவி செய்யுது. இந்த கருவேப்பிலை ஓரல் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலைய பச்சையா மென்னு சாப்பிட்டால் இதுல இருக்க ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வாயில உள்ள பாக்டீரியா மற்றும் கிருமிகளை அழிச்சு பல் சொத்தையாவதை தடுக்க உதவுது. நமக்கு இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய கருவேப்பிலைய இனியும் நம்ம ஒதுக்கி வைக்கலாமா? இனி அடிக்கடி கருவேப்பிலையில குழம்பு, சட்னி, துவையல் மற்றும் கருவேப்பிலை பொடி சாதம் இந்த மாதிரி செஞ்சு அடிக்கடி உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.